ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மாப்பட்ட பக்கம் நண்பர்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ஈஸியாக நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 3 சீட்டு வியாபாரமும் பித்தலாட்டமாக கிடையாது. பணம்லாம் கொடுக்குறாங்க. நானே கூட கொஞ்ச நேரத்தில் $0.88 அப்படின்னாக்கா $1க்கு 12 காசு கம்மி. கிட்டத்தட்ட $1 ஒரு காசுக்கு எவ்வளோ, ₹60 எவ்வளோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இது ஏர்ன் பண்ணுறது மூலயமா நம்ம இதை பேபாலில் நம்ம அதை மாற்றிக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஆன்லைனில் ஏதாச்சும் அப்ளிகேஷன் நம்ம பை பண்ணணும் வாங்கணுன்னா கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பல யூசேஜ் இருக்குது. ஸோ இந்த இது நமக்கு ரொம்ப அதிகமான கிரெடிட்ஸும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இந்த அப்ளிகேஷன் இருக்குது, வாஃப்னு சொல்லிட்டு. இல்லை இதை டவுன்லோட் பண்ணக்கூடிய டேரக்ட் லிங்க்கும் நம்ம இந்த வீடியோ கீழே போடுவோம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இந்த லாகினில் போயிட்டு உங்களுடைய ஃபேஸ்புக்கோடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுங்க. ஃபேஸ்புக் லாகின்னு இருக்கும் ஒரு ஆப்ஷன். அதில் உங்கள் ஃபேஸ்புக் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே ரெஃபரன்ஸ் ஐடின்னு கேட்கும். ரெஃபரன்ஸ் ஐடின்னு கேட்குற இடத்துல நீங்கள் இந்த கோடை போடுங்க. இந்த கோடை போட்டாக்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே 30, அதாவது $0.30 கிடைக்கும். ஓகேவா? $0.30ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ₹30 ஆச்சு ஒரு காசுக்கு. அந்த இடத்துல நீங்கள் என்ன கோடை போடணும் அப்படின்னு சொன்னாக்கா, B L 54543. இந்த கோடும் நம்ம இந்த வீடியோ கீழே நம்ம போடுவோம். இதை நீங்கள் காப்பி பண்ணி அந்த இடத்துல டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்த உடனே உங்களுக்கு $0.30 உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஒரு டைம் கிடச்ச உடனே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இதில் நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மாதிரி இந்த பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், ப்ரீமியம் பிக்ஸு இல்லை வாஃப் பிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் உங்களுக்கு எது அதிகமான அமௌண்ட்டை கொடுத்துருக்குறாங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் கேமாக இருந்தால் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் விளையாடுங்க. விளையாண்டு முடித்த உடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணாக்க உங்களுக்கு இங்கே வந்துடும். உங்களோட நோட்டிஃபிகேஷனில் இங்கே வந்துருக்கு பாருங்கள், கிளாஸ் ஆஃப் கிங்ஸ் ஏன் 0.10ன்னு சொல்லிட்டு இதே மாதிரி வந்துடும். ஸோ இது வந்த உடனேயே நீங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில அப்ளிகேஷனை பார்த்தாக்க நீங்கள் தினைக்கும் விளாட்றீங்களோ விளாட்லையோ, ஒரு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக டெய்லியும் உங்களுக்கு $0.01 அப்படிங்கிற கணக்கில் இது ஏறும். ஓகேவா? டெய்லி ரிவார்டுன்னு போட்டிருக்குல்ல, இது அன்இன்ஸ்டால் பண்ணாட்டி உங்களுக்கு தினைக்கும் 0.01 ஆகும். இது 10 நாள்லையோ 20 நாள்லையோ இது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ப்ரீமியம் பிக்ஸு. அதுக்கு பிறகு வாஃப் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாஃப் பிக்ஸில் நான் ஆல்ரெடி அதிகமாக அமௌண்ட் உள்ளதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதிக அமௌண்ட் உள்ளதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதான் நமக்கு இந்த சைடில் பார்த்தாக்கா உங்களுக்கு யாரெல்லாம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது ப்ரூஃப் ஒன்றும் ஒர்க் ஆகிறது தான். நீங்கள் ஒன்றும் இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இது வாட் லக்கி ப்ரைஸ் அப்படின்னு உள்ளதில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அவங்க சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு இந்த $1 $2ன்னு பல்காக காசு கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருக்க டயத்தில் எப்படி இருந்தால் நமக்கு ஏதோ இது மூலயமா ஒரு $2 கிடைக்குதா, $120 வருதா, ஊருக்கு நெட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண விட்டோமா, இல்லை நம்ம டாப் அப் பண்ணோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இந்த சைடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இதில் பே அவுட், இது நம்ம இதில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்புக் கிஃப்ட் கார்டா இல்லை கூகுள் ப்ளே ஸ்டோரில் உள்ள கிஃப்ட் கார்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இதில் உங்களுக்கு பேபால் இல்லை நான் எதுவும் வேணாம் எனக்கு அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் பேபாலை கிளிக் பண்ணிட்டாக்க உங்களுக்கு $10 வந்த உடனே இது பேபால் உங்களுக்கு இது அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். பேபால் மூலயமா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்கி இது உள்ளே இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆகுதா, யூஸ்ஃபுல்லாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே தெரிவிங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அந்த கோட் போட மறந்துடாதீங்க. ஓகே.